அனைவருக்கும் வணக்கம். படப்பை ஏ ஜெகதீசன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது நினைவாற்றலை வளர்ப்போம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் தேவை. அதுபோல் ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மேடையில் பேசுவோருக்கும் மேடையில் பாடுவோருக்கும் வணிகர்களுக்கும் மற்ற பிற தொழில் செய்வோருக்கும் நினைவாற்றல் இன்றியமையாதது. நினைவாற்றல் அதிகமாக உள்ளோர் தாம் செய்யும் செயலில் பேணி காத்து வாழ்க்கையில் உயர்ந்தோங்க முடியும். மனித மனம் செயல்பாடு நினைவாற்றலின் அடிப்படை. மனித மனம் முழுமையாக இருந்தால் நினைவாற்றல் சிறந்தோங்கும். மனம் செயல்பாடு நல்லபடியாக அமைய வேண்டுமென்றால் நாம் உண்ணும் உணவில் புரதச்சத்தும் வைட்டமின் சத்தும் மிகுதியாக இருக்க வேண்டும். பச்சை காய்கறிகள், சிகப்பு மஞ்சள் பழங்கள், கீரை வகைகள் நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் இருக்க வேண்டும். அடுத்ததாக உடல் வியர்க்க நடை பயணம் இருக்க வேண்டும். விளையாட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது உடலில் உள்ள செல்களின் செயல்பாட்டை தூண்டி நினைவாற்றல் மேம்படும். சுத்தமான தண்ணீரில் குளிக்க வேண்டும். சுத்தமான காற்றில் உலாவ வேண்டும். அமைதியான ஆழ்ந்த உறக்கம், ஓய்வு இவையெல்லாம் நினைவாற்றலை மேம்படுத்தும். எதிர்மறை எண்ணங்களான பயம், அச்சம், தோல்வி, பொறாமை, கோபம் போன்ற எண்ணங்களுக்கு இடம் தரக்கூடாது. நகைச்சுவை உணர்வும் இலக்கியம் படிப்பதும் நினைவாற்றலை மேம்படுத்தும். மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி நினைவாற்றலை மேம்படுத்தும் மட்டுமட்டால் அல்லாமல் அறிவையும் கூர்மையாக்கும். அடுத்து, ஒரு காலையில் எழுந்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு 1 to 100 வரை மேலெழுந்த வாரியாக சொல்ல வேண்டும், பிழை இல்லாமல். பிறகு 100 to 1 வரை கீழிறங்கி கீழிருந்தவாறு சொல்ல வேண்டும், பிழை இல்லாமல். குன்றின் மேல் நின்று கொண்டு அல்லது வீட்டின் மாடியில் நின்று கொண்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்த பிறகு கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொன்றாக நினைவில் கொண்டு வர வேண்டும். செஸ் விளையாடுவது, ஆடுபுலி ஆட்டம் ஆடுவது, சீட்டாட்டம் ஆடுவது போன்ற விளையாட்டுகள் சிந்திக்க வேண்டிய விளையாட்டுகள். இதனால் நினைவாற்றல் கூட செய்யும். செயல்கள், பொருள்கள், நிகழ்வுகள் வந்தால் ஏற்கனவே உங்களிடம் உள்ள பொருள்கள் நிகழ்வோடு ஒன்றுபடுத்தி நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எந்த செயலை செய்தாலும் மனப்பூர்வமாய் அர்ப்பணிப்புடன், ஈடுபாட்டுடன், உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது அது நம் நினைவிலிருந்து ஒருபோதும் நீங்காது. எனவே நினைவாற்றலை வளர்ப்போம், வாழ்வினை வெல்வோம். நன்றி, வணக்கம்.